சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையாக மாறியுள்ளது. இந்த வீடியோவில் இதை பற்றி தான் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். மதுரையில் நேற்று நடைபெற்ற மாநாடு விஜய் அவர்கள் ஸ்டாலினை மாமா என்று கூப்பிட்டதும் நீங்கள் தமிழக இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் அப்பா என்று அடையாளப்படுத்தி கொள்வதாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் உண்மையாகவே மாமா அதாவது அன்கிள் என்று கலாய்த்ததும் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. ஸ்டாலின் அவர்கள் கடந்த 4 ஆண்டுகள் ஆட்சியில் செய்த சாதனையை வெட்ட வெளியில் பேச முடியுமா, வெள்ளை அறிக்கையாக வெளியிட முடியுமா என்று நேரடியாகவே விஜய் அவர்கள் கேட்டுள்ளார். இது ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையாகவே மாறியுள்ளது. ஏனென்றால் 2026 சட்டசபை தேர்தலில் விஜய் அவர்கள் வெற்றி அடைகிறாரோ இல்லையோ அது வேறு விஷயம். ஆனால் திமுகவிற்கு நெருக்கடி அதிகமாகவே இருக்கும். அதாவது 10 பேர் இருக்கிறார்கள் என்றால் அதில் 7 நபர்கள் திமுகவிற்கும் 3 நபர்கள் அதிமுகவிற்கும் இதற்கு முன்பாக 2021இல் ஓட்டுக்களை செலுத்தியிருந்தார்கள் என்றால் இந்த முறை கிட்டத்தட்ட 4 ஆண்டுகால திமுகவின் ஆட்சி மக்களுக்கு நன்றாகவே புரிந்துவிட்டது. அதில் 3% திமுகவிற்கும் 4% மேல் அதிமுகவிற்கும் மீதமுள்ள சதவீதங்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் ஓட்டுக்களாக விழுந்தால் நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்க நேரிடும். அதாவது அதிமுக ஆட்சி அமைக்கக்கூடிய அதிகாரம் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இருக்கிறது என்றால் கூட்டணியை அப்பொழுது உறுதி செய்வார். 2.5 ஆண்டுகள் நான் முதல்வராகவும் 2.5 ஆண்டுகள் நீங்கள் முதல்வராகவும் என்ற டீலிங்கை எடப்பாடியிடம் கூறுவார். இதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடைசியாக எடுக்கக்கூடிய முடிவாகவும் மாறும். இதனால் தான் ஸ்டாலின் அவர்களுக்கு சோதனையாக தற்பொழுது மாறியுள்ளதாக நம்மால் பார்க்க முடிகிறது. 2026 சட்டசபை தேர்தலில் ஸ்டாலினுக்கு சோதனையாகவே மாறும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்று தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. விஜய் அவர்கள் ஸ்டாலினை பேசியது சரியா தவறா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். 2026 சட்டசபை தேர்தலில் விஜய் அவர்களது வேட்பாளர்கள் எத்தனை இடங்களில் போட்டியிட்டால் வெற்றியடைவார்கள் என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க.